வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். அது எடுத்த சாம்பிள்ஸை எப்படி அனலைஸ் பண்ணணும், கம்பேர் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும், இது எல்லாத்த பற்றியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ISO 146/441 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சாரி, இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக க்ளீன் ரூமை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கூட இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டஸ்ட் அனலைசிஸை வந்து நீங்கள் பண்ணணும். இந்த ஏர்போன் பார்ட்டிகல்ஸோடைய லெவலை வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்ட்டிக்கல் கவுண்டர் மிஷின் வந்து உங்களுக்கு தேவை. அதை வச்சு தான் வந்து எவ்வளோ மைக்ரான் வந்து டஸ்ட் லெவல் இருக்குது அந்த சாம்பிள். ஸோ ஒரு 1 hour அனலைஸ் பண்ணி இவ்வளோ லெவலில் இருக்குது, இதில் வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் இருக்குது, இதில் இந்த கான்சன்ட்ரேஷன் இருக்குது, அது மேக்ஸிமம் லெவலுக்குள்ளே வந்திருக்கா இல்லையா, அதை பொறுத்து ISO 1 கொடுக்கலாமா, 2 கொடுக்கலாமா, 3 வருமா, 5 வருமா அப்படின்றதெல்லாம் வந்து இந்த பார்ட்டிகல் கவுண்டர் மிஷினை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ணுவாங்க, டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து